மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் 1 C830 தேர்ட் யூனிட் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீம்ஸ். அதில் ஒரு சம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் புக் ராஜ்புட் புக்கில் உங்களுக்கு இதே சம் இருக்குது. இருந்தாலும் ஸ்டெப் வைஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலைன்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னனால ஸோ அதே ப்ராப்ளத்தையே உங்களுக்கு கிளாஸில் நான் இங்கே எடுக்கிறேன். நீங்கள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. So that is the cantilever beam with fully uniformly distributed load with point load free endல act ஆகுது. ஸோ இதுக்கான டோட்டல் லென்த் என்னென்னா அவங்க L is equal to 3 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதே போல் எக்ஸுன்ற மூமெண்ட் வந்து டேக்கிங் மூமெண்ட் அபவுட் ஒன் பாயிண்ட், ஒரு பாயிண்டில் மூமெண்ட் எடுக்கிறோம். அது வந்து எக்ஸ்எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ் டிஸ்டன்ஸில் ஃப்ரம் த ஃபிக்ஸ்ட் எண்ட்லேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஹோல் லென்த் எல்லாம் இருந்ததுன்னா ஸோ இது எக்ஸாக இருக்கும்போது அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக ஹோல் லென்த் மைனஸ் ஆஃப் நோன் எக்ஸ் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிமைனிங் கிடச்சிரும் இல்லையா? அப்போ 3 மைனஸ் ஆஃப் எக்ஸ் தான் இதுக்கான டிஸ்டன்ஸாக இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ லோட் வந்து 20 kN/m கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இதுக்கு தான் நம்ம இந்த கண்டிஷனுக்கு மேக்ஸிமம் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் பை யூஸிங் த டபுள் இன்டகிரேஷன் மெத்தட். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? கிவனில் யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துட்டாங்க, லென்த்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? அஸ் யூஷுவல் எப்பவும் போல் மூமெண்ட் எடுக்கிறோம். அபவுட் த எக்ஸ் ஆக்சஸில் மூமெண்ட் எடுக்கணும். ஸோ எக்ஸ் ஆக்சஸ்க்கு எப்படி மூமெண்ட் எடுக்கலாம் ஃபஸ்ட்டு? ஸோ இதில் ஜஸ்ட் இதுக்கு மூமெண்ட் ஆஃப் எக்ஸ் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி மூமெண்ட் ஆஃப் எக்ஸ் எடுக்கிறோம். ஸோ இப்போ மூமெண்ட் ஆஃப் எக்ஸ் என்ன மாதிரி எடுக்கணும் அப்படின்னாக்கா இட் இஸ் த டவுன்வர்ட் ஃபோர்ஸ். அப்போ டவுன்வர்ட் ஃபோர்ஸுக்கு நம்ம என்ன எடுத்துப்போம்? மைனஸ் எடுத்துப்போம் இல்லையா? மைனஸ் ஆஃப் 30 தான் ஃபோர்ஸ் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது. அப்போ பாயிண்ட் லோடுக்கு மூமெண்ட் எப்படி எடுப்பீங்க? பாயிண்ட் லோட் இன்ட்டு த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஒன் டைம் டிஸ்டன்ஸ் மட்டும் மல்டிபிள் பண்ணும். ஸோ டேக்கிங் மூமெண்ட் அபவுட் திஸ் பாயிண்ட்டுன்றனால இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸால் மட்டும்தான் ஒன் டைம் மல்டிபிள் பண்ணும். அப்போ மைனஸ் ஆஃப் 30 இன்ட்டு 3 மைனஸ் ஆஃப் எக்ஸ். இது இந்த லோடு பாயிண்ட் லோடுக்கான மூமெண்ட் முடிஞ்சிருச்சு. அதே சிமிலரில் உங்களுக்கு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு இருக்குது இல்லையா? அப்போது இது வரைக்கும் லோடு இருந்துச்சுன்னா நம்ம எடுக்க தேவையில்லை. ஸோ இங்கேயும் உங்களுக்கு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்கனால அப்போ இந்த மூமெண்ட்டையும் நம்ம எடுக்கணும். அப்போ இந்த ஃபோர்ஸுக்கான மூமெண்ட் இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கணும்னா என்னாகும்? ஃப்ரீ ஹெண்ட் வர ஆக்டாக இருக்கனால இந்த ஃபுல் டிஸ்டன்ஸையும் தான் நம்ம கவுண்ட்லேயே எடுத்துக்கணும். அப்போது மைனஸ் ஆஃப் இதுவும் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் டவுன்வர்ட். ஸோ அதனால் மைனஸ் ஆஃப் 20 kN/m இன்டு த டிஸ்டன்ஸ். ஏன்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டடுக்கு ஃபோர்ஸ் இன்டு த டிஸ்டன்ஸ், ஒன் டைம் டிஸ்டன்ஸ் எழுதியாச்சு, ஒரு தடவை டிஸ்டன்ஸ் போட்டாச்சு. அகெயின் இன்னொரு தடவை என்ன செய்யணும்? டிஸ்டன்ஸ் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் போகணும். ஸோ அதனால் 3 மைனஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 2 அப்படின்னு எழுதணும். ஸோ அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சா? இதே தான் உங்களுக்கு நீங்கள் மூமெண்ட் எடுத்ததுக்கான ஆன்சரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணுன்னா என்ன பண்ணலாம்? இங்கே மைனஸ் ஆஃப் 30 இன்ட்டு 3 மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆஃப் 20 இன்ட்டு 3 மைனஸ் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2. இதை தான் இங்கே சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ அப்போது இந்த டேர்ம் வந்து a மைனஸ் ஆஃப் b த ஹோல் ஸ்கொயர்டுன்றனால ஸோ இந்த டேர்முக்கு மட்டும் தனியாக நம்ம சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ ஏ ஸ்கொயர்டுக்கு வந்து 3 இல்லையா? ஸோ 9 ப்ளஸ் ஆஃப் பி ஸ்கொயர்டுக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஆஃப் 2ab இல்லையா? ஸோ அந்த 2abயை தான் 3 2s are 6 இன்ட்டு 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம் 60x. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிம்பிளிஃபை எப்படி பண்ணியிருக்கோன்றது புரியும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ மூமெண்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 10 எக்ஸ் ஸ்கொயர்டு. இதுதான் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு கிடச்சிருக்க ஆன்சர் மூமெண்ட் ஆஃப் எக்ஸுக்கு. ஸோ அப்போ டபுள் இன்டகிரேஷன் மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக இதில் போடணும். அப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் மூமெண்ட் ஆஃப் டபுள் இன்டகிரேஷன் மெத்தடில் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணல d²y/dx² இன்ட்டு EI இருக்கு இல்லையா? அதில் போடணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மூமெண்ட். இதை ஃபஸ்ட்டு டைம் இன்டகிரேட் பண்ணோன்னாக்கா நம்மளுக்கு ஸ்லோப் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு டைம் இன்டகிரேஷன் பண்ணும்போது EI dy/dx, d² வந்து dy/dx ஆகிடும். அண்ட் தென் 10x² வந்து 10x³ 3 ப்ளஸ் ஆஃப் 90xன்றது 90x² 2 அண்ட் மைனஸ் 180ன்றது 180x ப்ளஸ் கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் தான் உங்களுக்கு ஸ்லோப்புக்கான கான்ஸ்டன்ட். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்.
ஸோ முதல்ல இப்போ பவுண்டரி கண்டிஷனுக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம். பவுண்டரி கண்டிஷனுக்கு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்ட் எண்டில் எக்ஸுன்ற டிஸ்டன்ஸ்க்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் வந்து இங்கே 0 இல்லையா? ஸோ அப்போ இந்த 0 எக்ஸ் வச்சுக்கிட்டோம். அண்ட் ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் மூமெண்ட் ஈக்குவேஷனை ஒன் டைம் இன்டெகிரேஷன் பண்ணும்போது நமக்கு டிஒய் பை டிஎக்ஸ் தான் கிடைக்குது. அப்போ ஒன் டைம் இன்டெகிரேஷன் பண்ணுனா அதுதான் வந்து தீட்டா மேக்ஸு. நம்ம இந்த தீட்டா மேக்ஸை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இல்லையா? அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் 0. ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ டிஒய் பை டிஎக்ஸுக்கு 0 அண்ட் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த டேர்மே ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். அப்போ C1 மட்டும் வரும். அப்போ C1க்கு வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 0. Next, to find out the slope. ஸ்லோப்பை நம்ம கான்ஸ்டன்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இல்லையா C1. அப்போ நீங்கள் கண்டிப்பாக தீட்டா ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அனதர் பவுண்டரி கண்டிஷனாக இருக்கக்கூடிய ஃப்ரீ எண்டு. ஸோ இங்கே பவுண்டரி கண்டிஷனுக்கு கண்டுபிடிச்சாச்சு. அப்போது இந்த இடத்த இங்கேருந்து த்ரூ அவுட் இதுவரை போகணும் இல்லையா? அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்ன்ற டிஸ்டன்ஸுக்கு கண்டிப்பாக சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல், அப்புறம் டிஒய் பை டிஎக்ஸ்ன்றது தீட்டா மேக்ஸ்ன்னு நமக்கு நோன். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் is theta max and ei வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். ஸோ அண்ட் தென் ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஈக்குவேஷன் இருக்குல்லையே, ஈக்குவேஷனில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம் இல்லையா? அதே பிளேசஸில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் C1 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம்ல 0ன்னு. ஸோ அது 0 டேர்ம் இங்கே 0 ஆகிடுச்சு. அப்போ தீட்டா மேக்ஸ் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது -225 by EI, the -225 by EI ஸ்லோப். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்லோப்புக்கான வேல்யூ. ஸோ இப்போ உங்களுக்கு EI கான்ஸ்டன்ட் வேல்யூ சம்மில் கொடுக்கல அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஸ்டெப்போடையே விட்டுட்டு டிஃப்ளெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ EI கொடுத்துருந்தாங்க. இப்போ வேல்யூ சம்மில் 210 G/N/m² கொடுத்துருந்தாங்க இல்லையா? கொடுத்துருக்காங்க, I கொடுக்கல. ஸோ அப்போ Iக்கு வந்து நீங்கள் பேசிக்காக நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் ரெக்டாங்குலர் பீம் செக்ஷன். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் ரெக்டாங்குலர் செக்ஷனாக இல்லை சர்க்குலர் செக்ஷனாக உங்களுக்கு ப்ராப்ளமில் இருக்கும். ஸோ அதை பொறுத்து தான் நீங்கள் அந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ரெக்டாங்குலர் செக்ஷன்றனால ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் BDQ/12. அப்போ BDQ/12க்கு B கொடுத்துருக்கணும், D டைமென்ஷன் இருந்திருக்கணும். ஸோ அப்போ சம்மில் இதெல்லாம் கொடுத்துருக்கனால நம்ம I மூமெண்ட்டை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் கண்டுபிடிக்கிறோம். ஏன் மீட்டரில்? அவங்க எம்எம்மில் கொடுத்துருக்காங்க 150 300னும். ஏன்னா இங்கே நீங்கள் ஈக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர்டு தான் உங்களுக்கு சம்மில் கொடுத்துருக்கனால நீங்கள் இந்த டேர்ம் EIன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ரெண்டுமே சேம் யூனிட்டில் இருக்கணும். ஸோ அதனால் நம்ம இதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். மீட்டர்னா டிவைடட் பை 1000 இல்லையா எம்எம்க்கு. ஸோ அதனால் 150Bயை வந்து 3 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்கு. அதே போல் 3 டிஜிட் முன்னாடி 300 டெப்த்துக்கும் எம்எம்னால் மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து இந்த ஆன்சர் தான் உங்களுக்கு I மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு கிடச்சிருக்கு. மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்டு யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ இருந்தனால உங்களுக்கு தீட்டா B ஈக்குவல் டு இங்கே என்ன வேல்யூ 225 டிவைட் பை EI இருந்தது இல்லையா? ஈக்கு வேல்யூ அண்ட் ஐக்கு வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து 10⁻³ எதுக்குன்னா கிலோ நியூட்டன் இல்லையா? இது எல்லாமே ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம்? கிலோ நியூட்டன் தான் நம்ம போட்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கிலோக்காக உங்களுக்கு 1000 இங்கே மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? டிஃப்ளெக்ஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபுல்லும் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபுல்லும் எதுக்கு நம்ம ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இது டிஃப்ளெக்ஷன். டு ஃபைண்ட் அவுட் த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பீம் ஃபார் இன்டெகிரேட்டிங் த ஈக்குவேஷன் 1, அதாவது ஸ்லோப் ஈக்குவேஷனை அகெயின் ஒன் டைம் இன்டெகிரேட் பண்ணும்போது வி கெட் த டிஃப்ளெக்ஷன். அப்போ EIY ஈக்குவல் டு, ஸோ அகெயின் நம்ம இன்டெகிரேஷன் பண்ணும்போது ஸோ -10x³ இருந்தது இல்லையா? அப்போ இது x⁴ டிவைடட் பை 12ன்றது என்ன இருக்குது? ஏற்கனவே 10/3ன்னு இருந்தது. இது x⁴ மாறினால் கீழே 4 வரும் இல்லையா? அப்போ 4 × 3 12, அதை தான் இங்கே போட்டிருக்கோம். ரைட். ஸோ அப்போ ப்ளஸ் 45x² வந்து இங்கே வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா x³/3ன்னு மாறி இருக்குது. இன்டெகிரேட் பண்ணுறோம் இல்லையா? பவரில் ஒன்று ஏறும்போது கீழே டிவைட் வரும் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம இன்டெகிரேட் பண்ணி C2 கான்ஸ்டன்ட்ன்றது என்னது? டிஃப்ளெக்ஷனுக்கான கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ ஃபிக்ஸ்ட் எண்ட் அதே போல் பவுண்டரி கண்டிஷன் ஃபிக்ஸ்ட் எண்டுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. x = 0, y = 0. yன்றது என்னது? டிஃப்ளெக்ஷன். ஃபிக்ஸ்ட் எண்டில் தெர் இஸ் நோ டிஃப்ளெக்ஷன், அதனால் 0. ஸோ அப்போ இந்த ரெண்டு பவுண்டரி கண்டிஷன்
கண்டிஷனையும் நம்ம ஸ்லோப் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ y = 0 அண்ட் திஸ் ஆல் x = 0 எல்லாத்துலேயும். அப்போ C2 வந்து என்னது 0 தான். இந்த டேர்ம் ஃபுல்லும் கேன்சல் ஆகி C2 வந்து 0ன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் டிஃப்ளெக்ஷனை. ஸோ டு ஃபைண்ட் அவுட் த மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் we can substitute the boundary condition at the free end. அப்போ இந்த ஃப்ரீ எண்டுக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும்னா x = L தானே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்கே வர உள்ள டிஸ்டன்சஸ் x = L. அப்போ L உங்களுக்கு 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க சம்மில். அப்போ நம்ம டேரெக்டாக வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ a into y max 10 அந்த டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவேஷனில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். எல்லுக்கு பதிலாக 3 மீட்டர் அப்படி எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா C2 is 0. ஸோ அது இது கேன்சல் ஆகிடும். அப்போது இதை ஃபுல்லாக நீங்கள் கால்குலேட்டரில் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ இன்ட்டு 10⁻³ இது வந்து உங்களுக்கான கிலோக்கு 10⁻³ போட்டிருக்கோம் இங்கே. ரைட். ஸோ அப்போது இங்கே வந்து எம்எம்மில் எப்படி உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சு? எல்லாமே நம்ம வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் தானே கன்வெர்ட் பண்ணியிருந்தோம் இஐயை. அப்போ எப்படி இங்கே எம்எம் வந்தது டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லுமே உங்களுக்கு மீட்டரில் தான் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக சால்வ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் என்னவா இருக்குன்னா, இந்த 10⁻³ வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னாக்கா, ஸோ டிஃப்ளெக்ஷன் எல்லாமே ரொம்ப சின்ன வேல்யூ, மைனர் வேல்யூஸ். அந்த மைனர் வேல்யூஸ் ஃபுல்லுமே வந்து எம்எம்மில் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். டிஃப்ளெக்ஷன் எப்போவுமே நம்ம எம்எம்மில் தான் ரீப்ரசன்ட் பண்ணுவோம். சரி. ஸோ அதனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர்னால் இந்த வேல்யூ இதுக்கு ஆன்சர் வரும். ஸோ இந்த மீட்டரை நம்ம எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1000ஆல் மல்டிபிள் பண்ணுறோம் இல்லையா. ஸோ 1000ஆல் மல்டிபிள் பண்ணி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்எம்னு இங்கே டிஃப்ளெக்ஷனை ஷோ பண்ணியிருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கான கிளாஸ் நோட்ஸ் ஃபுல் வியூ இங்கே கொடுத்துருக்கேன் இமேஜாக. நீங்கள் அதை காப்பி பண்ணி நோட்டில் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.